செவ்வாய் மற்றும் சூரியன் இந்த 2 கிரகங்களும் ஒருவருடைய ஜாதகத்தில் இணைவு பெற்று இருந்தது அப்படின்னா எந்த கிரகம் பலமாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து பலன்கள் மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போது முதலாவதாக நம்ம எடுத்துக்கலாம்னா செவ்வாய் நல்லா இருக்குது, பலமாக இருக்குது, சூரியன் கெட்டு போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இதற்கு என்ன பலன் இந்த சேர்க்கைக்கு சொல்லலாம் அப்படின்னா, நிலம் சொத்து சார்ந்த விஷயங்களில் இந்த ஜாதகருக்கு அனைத்தும் சாதகமாக நடக்கும். ஆனால் தந்தை மற்றும் அரசு சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா செவ்வாய் என்பது சொத்து சார்ந்த விஷயங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது, ஏன்னா அது நல்லா இருக்குது. சூரியன் கெட்டு போயிருக்கிறதுனால அரசு சார்ந்த விஷயங்களும் தந்தை சார்ந்த விஷயங்களும் பாதிப்படையுது. இப்போ சூரியன் நல்லா இருக்குது, செவ்வாய் இந்த இணைவில் கெட்டு போயிருக்குது அப்படின்னா பொதுவாகவே தலைமை தாங்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இந்த ஜாதகருக்கு நல்லா இருக்கும். சூரியன் நல்லா இருக்கிறதுனால தந்தை வழி ஆதாயம் இதெல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் இந்த ஜாதகருக்கு கோபம் அதிகமாக வரும், அதனால் பிரச்சனைகள் உண்டு. செவ்வாய் கெட்டு போயிருக்கு. சரி, இப்போது 2 விஷயத்தை மாற்றிக்கலாம். செவ்வாயும் கெட்டு போயிருக்கு, சூரியனும் இந்த ஜாதகத்தில் கெட்டு போயிருக்குது அப்படின்னா தந்தை வழியில் சகோதரர்கள் வழியில் நிறைய கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அவசர முடிவுகளால் நிறைய பொருளாதார பிரச்சனைகளை இந்த ஜாதகர் சந்திப்பார்னு சொல்லலாம். 2 கிரகமுமே நல்லா இருக்குது, செவ்வாயும் நல்ல அமைப்பில் இருக்குது, சூரியனும் நல்ல அமைப்பில் இருக்குது, 2 இணைவு பெற்றிருக்கு அப்படின்னா தந்தை வழி ஆதாயம், அரசாங்க வழி, சொத்து சார்ந்த விஷயங்கள் மற்றும் சகோதர வழி அனைத்தும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம்.